தாய் தாமரவர்கள் அனைவருக்கும் என் உற்சாகமான முத்தான முத்தமிழ் வணக்கம். அன்பும் மரணம் திருவள்ளுவம் தினமொரு திருக்குறள் நிகழ்வில் உங்கள் எல்லாரை சந்திப்பது எனக்கு பெரும் ஆனந்தம். அதிகாரம் 87 பகைமாற்றி குறள் எண் 865. ஒழுங்கு முறையில்லாத பண்பு இல்லாதவனை எதிர்த்தல் ஆகும். எதிர்த்தல் என்றால் பகைமாற்றி ஆகும். குறள்: வழிநோக்கான் வாய்ப்பென செய்யான் பழிநோக்கான் பண்பிலன் பற்றார்க்கினிது. வழிநோக்கான் வாய்ப்பென செய்யான் பழிநோக்கான் பண்பிலன் பற்றார்க்கினிது. சொற்பொருளை பார்ப்போம். வழி, செயல் வழி, நல்வழி. நோக்கான், கற்க மாட்டான், ஆராய மாட்டான். வாய்ப்பன, பயன்படுபவன. செய்யான், செய்ய மாட்டான். பழி நோக்கான், பழியினை கருத மாட்டான். பண்பிலன், நல்ல பண்பு இல்லாதவன். பற்றார்க்கு, பகைவருக்கு. இனிது, இனிமையானது, எளிதானது. கருப்பொருளை பார்ப்போம். நல்வழியில் நடக்காமல், பொருத்தமானதையும் செய்யாமல், பழிக்கும் மஞ்சாமல், பண்பும் இல்லாமல் ஒருவர் இருந்தால் அவன் பகைவரால் மிகவும் எளிதாக வெல்ல முடியும் என்பதைத்தான் வழிநோக்கான் வாய்ப்பென செய்யான் பழி நோக்கான் பண்பிலன் பற்றார்க்கினிது என்று மிகவும் அற்புதமாக நமக்கு எடுத்துரைக்கிறார் நம் முப்பாட்டனையன் அவர்கள். அவ்வாறே நல்லவற்றை செய்யாதவன், நல்வழியை தேடாதவன், வரக்கூடிய பழிகளை கண்டு அஞ்சாதவன், நல்ல குணங்கள் இல்லாதவன் பகைவரால் இலகுவாக வெற்றி அடைந்து விடுவார் என்று கூறிக்கொண்டு மீண்டும் நாளை இன்னும் ஒரு அற்புதமான குரலோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபெறும் நான் உங்கள் கவித். அன்பினால் அனைவரையும் அரவணைப்போம். நன்றி, வணக்கம்.